ஒரு மீன் கட்லெட் தாங்க. நமக்கு கிடைச்ச மீனை வச்சு ஒரு கட்லெட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SL சேனல். இன்னைக்கு சூரை மீன் கட்லெட் தாங்க. எங்களுக்கு சூரை மீன் டின்ல கிடைச்சது. அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி எடுத்துட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்துக்க போகிறேங்க. அதுக்கு பூண்டு, கொத்தமல்லி, பூண்டு, அரிசி மாவுலாம் எடுத்தாச்சுங்க. அப்புறமா அந்த இப்போ டின்ல இருந்து அந்த எடுத்துட்டு நடுவில் ஒரு விழா எலும்பு மாதிரி இருக்கும். அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம நல்லா மசிச்சுக்க வேண்டியது தாங்க. இது சும்மா ஸ்பூன்ல போட்டு கரட்டி எடுத்தோம்னாவே மசிஞ்சிடும். இது மசிச்ச உடனே இந்த மாதிரி உதிரியா மசிச்ச உடனே பூண்டையும் கொத்தமல்லி எல்லாம் போட்டு எடுத்துக்க போறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. முட்டை ஒன்று அதை உடச்சி ஊற்றியாச்சுங்க. அதெல்லாம் பைண்ட் ஆகி வரதுக்காக முட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் அரிசி மாவு முருமெல்லாம் வரதுக்காக அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. இது ஒன்றா கலந்துக்க வேண்டியதுதான். அதுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டாச்சுங்க. காரத்துக்கு மிளகாய் தூள் வெறும் மிளகாய் 1 ஸ்பூனும், பெப்பர் ஒரு 2 ஸ்பூனும் போட்டு நல்லா கலந்துக்க வேண்டியதுதாங்க. இதுக்கு சைடில் ஒரு வெங்காயம் செட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியே வெங்காயம் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வானலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை இந்த பதத்துக்கு வதக்கி எடுத்து அதில் போட்டுக்கிட்டாச்சுங்க. இதை போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு நமக்கு வேணும் ஷேப்பில் எண்ணெயில் மிதமான தீயில வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் கட்லெட் மாடல்லே போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இந்த ஷேப்பில் நம்ம பைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதாங்க. இதை ஒவ்வொன்றா எல்லாமே தட்டில் எடுத்து உருட்டி தட்டி எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் சூடு ஏறின உடனே அதை இது ஒவ்வொன்றா நம்ம தட்டி வச்சதை நம்ம போட்டு எடுக்க போகிறோங்க. இது மிதமான சூட்லேயே போட்டு எடுக்கணும். அப்போ தான் இல்லை உள்ளெல்லாம் வெந்து வரும். அப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு மறுபக்கமும் திருப்பி போட்டுட்டு அதையும் மிதமான சூட்லேயே பொரிச்சு எடுக்க போகிறோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்த மாதிரி அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணி வறுத்து எடுக்கலாங்க. அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, சுவையான சூரை மீன் கட்லெட் ரெடிங்க. டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது சாஸ் தொட்டும் சாப்பிட்லாம், இல்லை பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சைட் டிஷ் பண்ணியும் நம்ம கொடுத்து அதை சாப்பிட வைக்கலாங்க. சூப்பராக இதை சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.